ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சேப்பக்கிழங்கு. சேப்பக்கிழங்கும்பாங்க. அதாவது சேனை, சேப்பை, அந்த மாதிரி உருளைக்கிழங்கு, அந்த மாதிரி கிழங்குல இது ஒரு கிழங்கு சேப்பக்கிழங்கு. இது எல்லாத்துக்கும் தெரியும். பட் இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ் பார்த்திங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க. இதை நான் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு நல்லா உரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை உரிச்சதில் இப்போ நம்ம பீஸ் போடணும். பார்த்திங்கன்னா 3 பீஸாக நம்ம போட போகிறோம். இவ்வளோ பெரிய உருளைக்கிழங்கு இருக்கனால இதை 3 பீஸாக போட்டு ரவுண்ட் ரவுண்டாக நான் அரிஞ்சு காமிக்கிறேன். ரவுண்டாக அரிஞ்சுக்கணும். கையெல்லாம் பிசு பிசுணும். அதனாலே மோஸ்ட்லி இந்த கிழங்கு யாருமே செய்ய மாட்டாங்க. மசாலா யாராவது ஒருத்தர் தான் செய்வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கிண்ணத்தில் நான் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள், மிளகுத்தூள் ஆப்ஷனல், நீங்கள் சேர்த்துக்கோங்க. பூண்டு நான் அதிலே தட்டி போட்டேன். கருவேப்பிலை நான் மோஸ்ட்லி சில பேர் அதிலே போட்டுருவாங்க. பட் நான் கருவேப்பிலை எப்போவுமே நான் அதிலே போட்டுருவேன். சில பேர் கடைசியாக போடுவாங்க. நான் அதிலே போட்டுருவேன். ஏன்னா அதோடய வாசம் அந்த கிழங்குல இறங்கி அதை சாப்பிட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் கருவேப்பிலை நான் முன்னாடியே போட்டுருவேன். பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு அதை உப்பு போட்டுக்குவேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு அதில் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா குலுக்கிக்கிட்டேன். மசாலா ஒன்றோட ஒன்றா ஆகட்டும் அப்படின்றனால. இப்போ கடாயை எடுத்து வச்சு நம்ம அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெயை ஊற்றி நம்ம அந்த கிழங்க போட்டு, எனக்கு ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு ஒரு கையில் எனக்கு அதை கிண்ட முடியல. எனக்கு கடாய் நகருதுன்றனால நான் மொபைல் வச்சுட்டு உங்களுக்கு நான் கிண்டி விடுவேன். பார்த்திங்கன்னா என்னால் ஒரு கையில் பேலன்ஸ் பண்ண முடியல. எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம இந்த கிழங்க போடுறப்ப ஒரு பெரட்டணும். பட் என்னால் பெரட்ட முடியாதனால நான் அப்படியே போட்டேன். இந்த மசாலா இப்போ நம்ம அந்த கிண்ணத்தில் வச்சுருந்த மசாலா அப்படியே நம்ம இதில் போட்டுடலாம். நீங்கள் பெரட்டிக்கோங்க. ஏன்னா எனக்கு ஒரு கையில் மொபைல் இருக்கும். என்னால் பெரட்ட முடியல. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஸ்டாண்டு வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சமையல் ஈஸியாக வரும்னு நான் நினைக்கிறேன். பெரட்ட முடியல என்னால். அதனால் அப்படியே இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பெரட்டி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பெரட்டிக்கோங்க. இதை நம்ம சும்மா இது வந்துருச்சா முறுமுறுன்னு ஆயிடுச்சான்னு சும்மா கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது உடஞ்சி போயிடும். ஒரு 2-3 தடவை கிண்டி பரட்டி விட்டு அப்படியே வச்சிடணும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு விட்டிங்கன்னா முறுமுறுன்னு வரும். அப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கிண்டி விடணும். சும்மா கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா அது சாஃப்டாக இருக்கனால அந்த கிழங்கு உடஞ்சி போயிடும். இப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்காது. பிசுன்னு ஆகிடும். இப்போ நல்லா முறுமுறுன்னு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். சேப்பக்கிழங்கு ரெடி ஆகிட்டு நல்லா மொறு பார்க்கவும் இருக்கா. கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பார்க்க. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது தயிர் சாதமாக இருக்கட்டும், சாம்பார் சாதம் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்காண்டி தான் இந்த சேப்பங்கிழங்கு செஞ்சேன். என்னால் ஒரு ஆளாக என்னால் எடுக்க முடியல. ஆனால் இது சாப்பாடு எப்படி இருக்கு? என் தம்பிக்காண்டி தான் நான் சமைச்சேன். காய் சாப்பிட மாட்டேன். காய் நல்லா இருக்கா? காய் நல்லா இருக்காடா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வேறு ஏதாவது ஒரு டிப்ஸோ ஃபுட்டோ நான் செஞ்சு காமிக்கிறேன்.